மண்டகப்படியில அழகர் 5 நாளைக்கு அப்புறம் ரிட்டர்ன் வருவாருன்னு சொல்லியிருந்தேங்க. அதுக்காக மதியம் சமைச்சிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு, நம்ம மண்டபத்திலேயே நம்ம மண்டபத்த பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கங்க. அவங்க தயிர் சாதம் செஞ்சு மாங்காய் ஊறுகாய் போட்டிருந்தாங்கங்க. அழகர் பார்க்க வர்றவங்க எல்லாமே நடந்து போயிட்டே இருப்பாங்கங்க. வர்றவங்களுக்கெல்லாம் அம்மாவும் அவங்களும் சேர்ந்து தயிர் சாதமும் ஊறுகாயும் போட்டு குடுத்துட்ருந்தாங்கங்க. இவங்க வருஷம் வீட்டிலேயே தயிர் சாதம்லாம் செஞ்சு கொண்டு வந்துருவாங்கங்க. இந்த வருஷம் நம்ம மண்டபப்படியிலேயே அப்படியே சமைச்சு பக்கத்துலேயே வச்சு குடுத்தாச்சுங்க. அழகர் ரிட்டர்ன் வர்றதுக்கும் மதுரை ஃபுல்லுமே ஏதாவது ஒரு அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அழகர் வருவார்னு தெம்பா ரெடியாக இருந்தாச்சுங்க. அழகர் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயில் விசிறிலாம் வந்து வீசி விடுவாங்கங்க. சின்ன குழந்தைங்களுக்கு மீனாட்சி வேடெல்லாம் போட்டு கூட்டு வந்திருந்தாங்கங்க. அதெல்லாம் அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கையில தீர்த்தம் கொடுக்கறதுக்கு ஆள் வந்துட்டாங்கங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு சாமி வர்றதுக்கு முன்னாடி எப்பயும் பச்சை கொடி தாங்க வரும். அழகர் என்ன பட்டு கட்டி வராரோ அந்த பட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. பச்சை கலர் கட்டியிருந்தாருன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா பசுமையாக விளையும்னு ஒரு நம்பிக்கைங்க. கொடி வந்துட்டு போனதுக்கப்புறம் அழகர் வந்துட்டாருங்க. நம்ம மண்டபத்தில் அழகர் வர்றதுக்கு முன்னாடி 2-3 டைம் நல்லா குலுக்கி கொண்டு வந்து இறக்குவாங்கங்க. அழகர் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே சவுண்டாக தாங்க இருக்கும். அழகரை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு பட்டு துண்டால அப்பாவுக்கு பரிவட்டம் கட்டுவாங்கங்க. அழகர் வந்துட்டு நம்ம மண்டகப்படியில் இறக்குனதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கோவிலுக்கே கிளம்பிடுவாருங்க. அழகர் போனதுக்கப்புறம் இங்கே கரைக்காரங்க எல்லாரும் மறுபடியும் அந்த மண்டபத்திலே உட்காந்துட்டு இங்கே நிறைய சம்பிரதாயம் நடக்குங்க. அது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுங்க. தேங்காய் பழம்னு எல்லாத்தையும் கரைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. இது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்த வேகத்தோட அதை விட வேகமாக வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கங்க. எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் வீட்டுக்கு கழிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு டாட்டா பை பை சொல்லி கிளம்பியாச்சுங்க. பெரிய மண்டபத்தை தாண்டி பெரிய பொம்மை கடையெல்லாம் தாண்டி பெரிய காரு பஸ்ஸெல்லாம் தாண்டி எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்த உடனே நம்ம ராக்கி சிம்பா வேற பாசமலை பொழிஞ்சிட்டு இருந்தாங்கங்க. சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டு நீங்கள் படுக்க வரீங்க அப்படின்ட்டு. எனக்கும் சரி சிம்பாவுக்கும் சரி நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு.